This is English Media. Welcome to our 207th video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம், திருக்குறள் இருக்கிற அதிகாரம் நம்பர் 21 தீவினை அச்சம் இருக்கிற குறள் நம்பர் 7 பார்க்க போகிறோம். குறள் இணைப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும். இதோட பொருள் என்னன்னா, எவ்வளவு பெரிய கொடிய பகை உங்களுக்கு இருந்துச்சுனாலும் அதில் வந்து தப்பிச்சு உங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பகை மீன்ஸ் ஒரு சண்டை சச்சரவு அந்த மாதிரி. ஓகேவா? இந்தமாதிரி சண்டை இருந்தால் கூட அதை பேசி தீர்த்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு வழி இருக்குது. ஆனால் ஒருத்தவங்க செய்கிற இப்போ நீங்களோ யாரோ ஒருத்தவங்க செய்கிற பாவம் இருக்குல்ல, பாவம்னா தீவினை செயல்கள்னால செய்கிற பாவம் வந்து எப்படியாவது கன்ஃபார்ம் உங்களை வந்து பின்தொடர்ந்து வந்துட்டே இருந்து உங்களை க்ளோஸ் பண்ணிடும், அழிச்சு விடும் அப்படிங்கிறார். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். தீய செயல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேக் ஃபயர் பண்ணும். கர்மான்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் கர்மா வந்து பேக் ஃபயர் பண்ணும். ஸோ தீய எண்ணங்களே இருக்கக்கூடாது, தீய செயல்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. நன்றி.